ஆனால் அந்த மக்காச்சோளத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அடிப்படை பிரச்சனை என்ன அப்படின்னாங்கன்னா, இன்னைக்கு இந்தியாவில் வந்து ஒரு பகுதியில் மக்காச்சோளம் நிறைய விளையுது, மத்திய பிரதேஷ். ஒரு பகுதியில் மக்காச்சோளம் நமக்கு வேணும், நம்ம பகுதியில் விளையுது, மத்திய பிரதேஷ் கொஞ்சம் அதிகமாக விளையுது. ஸோ மக்காச்சோளம்ங்கிறது நம்ம குறிப்பாக நம்முடைய கால்நடைகளுக்கு அதிகமாக நம்ம பயன்படுத்துகிறோம். ஆடு, கோழி, தீவனங்கள் எல்லாமே மக்காச்சோளம் பேஸாக வச்சு. இன்னைக்கு பிரச்சனை என்னன்னாங்கன்னா, சவுத் அமெரிக்காவிலிருந்து வரக்கூடிய மக்காச்சோளத்தினுடைய விலை இந்தியாவிலிருந்து வரக்கூடிய மக்காச்சோளத்தினுடைய விலையை விட குறைவாக இருக்குது. சவுத் அமெரிக்காவிலிருந்து நீங்கள் மக்காச்சோளத்தை வாங்குறீங்கன்னா கப்பல் மூலமாக, அது போர்ட்டுக்கு வரும்போது அதே மக்காச்சோளத்தை நீங்கள் எம்பியிலிருந்து தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தீங்கன்னா சவுத் அமெரிக்காவிலேருந்து வர மக்காச்சோளம் இதை விட குறைவாக இருக்குது. ஸோ நிறைய நம்முடைய நண்பர்கள் நாமக்கல்லை சார்ந்தவங்க, கோழி பண்ணை வச்சிருக்கிறவங்க, தீவனம் வச்சிருக்கிறவங்க எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு வட அமெரிக்காவிலிருந்து வரக்கூடிய மக்காச்சோளத்தை எங்களுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு. ஸோ நாம் ஒரு வரி போட்டிருக்கோம். ஏன்னா வந்து ஒரு மற்ற நாட்டினுடைய மக்காச்சோளம் மொத்தமாக நம்ம நாட்டை வந்து ஃப்ளட் பண்ணும் பொழுது நம்ம விவசாயிகளுக்கு பிரச்சனை வரும். ஏன்னா அவங்க டம்ப் பண்ணுறாங்க. ஒரு வட அமெரிக்காவுடைய மக்காச்சோளம் பார்த்தீங்கன்னா நாட்டுக்குள்ளே டம்ப் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இந்த மார்க்கெட் மெக்கானிக்ஸில் தொடர்ந்து நாம் அந்த வரி வச்சு தான் பேலன்ஸ் பண்ணுறோம். அதே நேரத்தில் இவர்களுக்கான முட்டுவலியும் அதிகமாகக்கூடாது, குறிப்பாக வந்து தீவனங்களுக்கான முட்டுவலியும். ஸோ நம்மை பொறுத்தவரை யாருக்கும் பாதிப்பு ஏற்படக்கூடாது. அதே நேரத்தில் உள் ஊரில் இருக்கக்கூடிய மக்காச்சோளம் விளைவிக்கிறவங்களுக்கு, ஏன்னா பிரச்சனை என்னாங்கன்னா, அவ்வளவு கோழிகள், முட்டைகள், கறிக்கோழிகள், பண்ணைகள் வந்து தமிழகத்தில் அதிகமாக இருக்குது. நாமக்கல்லிருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சங்ககிரி இந்த பகுதி எல்லாமே நிறைய இருக்குது. அதனால் தொடர்ந்து வரக்கூடிய பிரச்சனைங்கன்னா அவங்க சொல்லும் போதெல்லாம் அப்பப்போ நாங்கள் பேலன்ஸ் பண்ணி கொடுப்போம். இன்னைக்கு அது மறுபடியும் அவர்களுக்கு பிரச்சனையா இருக்கு அப்படின்னா அதற்கு என்ன உதவி தேவையோ நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம். மாநில அரசு அந்த கரெக்டுங்கண்ணா. ஏன்னா மாநில அரசுக்கும் இதே பிரச்சனை இருக்குங்கண்ணா. நான் எனக்கு ரெண்டு வச்சு நான் நேரடியாக குறை சொல்ல விரும்பல. அதனால ஏன்னா நம்ம மத்திய அரசு சார்பாக நாமளும் உள்ள டியூட்டி போட்டிருக்கோம் உள்ள வரும் பொழுது. அதனால நான் நேரடியாக குறை சொல்ல விரும்பலைங்கன்னா, எங்கே இதனால முயற்சி எடுத்து மாநில அரசு குறைக்க முடியும் என்று இருந்தால் கண்டிப்பாக நாங்கள் ரெக்வஸ்ட் பண்றோம். மத்திய அரசினுடைய நோக்கம் வட அமெரிக்காவுடைய மக்காச்சோளம் மார்க்கெட்டை ஃப்ளட் பண்ணக்கூடாதுங்கிறது நம்முடைய நோக்கம். அதில் ஏற்கனவே போன ஆண்டு ஹெல்ப் பண்ணோம்.